வணக்கம். ஒரு கதை தோணுச்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம் தான் இப்போ நான் வீடியோ போடுறேன். ஒரு நாள் ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக ஒரு ரூல் போடுறாங்க. அதாவது ஊரில் இருக்கிற எல்லா காளை மாடுகளையும் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், வெட்டினரி டாக்டர்ஸ் இவங்களாம் அனுப்புகிறாங்க. இவங்க எல்லாம் தேடுதல் வேட்டைக்கு கிளம்பிட்டாங்க. ஒரு கிரவுண்டில் ஒரு 500 காளை மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு. மாட்டுச்சிரான்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் என்ன பண்ணுறாங்க, வேனெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு எல்லா வேனும் எடுத்துகிட்டு வந்து இறங்குறாங்க. மாடுங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. எல்லா மாடும் அங்கேருந்து ஒரே ஓட்டம். எல்லா காளை மாடும் ஓடுற அந்த குரூப்புக்குள்ளே 2 பசு மாடும் ஓடுது. இதை கவனிச்சிட்டு இருந்த ஒரு எருமை மாடு என்ன பண்ணுது, அந்த பசு மாடை நிப்பாட்டி, ஏய் நீ ஏண்டி ஓடுற, காளை மாடு தானே நீ பிடிக்க போகிறாங்க, நீ ஏன் ஓடுற? நீங்கள் வேறங்க, இப்படி தான் போன வாரம் என் அக்கா ஒருத்தையை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பிடிச்சிட்டு போயிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே விட்டுருப்பாங்களே பசு மாடுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவள் தான் பசு மாடு தான்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சான். ஒரு வாரம் கழிச்சு தான் அவள் சொல்லியிருக்கா அவள் பசு மாடுன்னு. சரி, அதனால் என்ன? அந்த ஒரு வாரம் டெய்லியும் கிட்டத்தட்ட 6 லிட்டர் பாலை கறந்து இந்த பயபுள்ளையும் குடிச்சு டீ போட்டு குடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்படியா? அப்போ இன்றைக்கி அதான் நடக்க போதா? அதுக்கு தாங்க நான் ஓடுறேன், என்னை விடுங்க நான் ஓடுறேன். அப்போ தான் அந்த எருமை மாடு சொல்லுதான், பாவீங்களா, எதுக்குடா அந்த எருமை மாடை, எதுக்குடா அந்த காளை மாடை பிடிக்கிறீங்க, எதுக்கு இந்த சட்டம் போட்டாங்க, நாங்களாம் குழம்பிட்டு இருந்தோம். இப்போ தான் புரியுது, இந்த சட்டம் போட்டதே பசுமாடை இடையில பிடிச்சி அதுங்கிட்ட இந்த பாலை கறக்க தான் அந்த சத்தமே போட்டிருக்காங்களா? ரொம்ப கொடுமை. சரி, இந்த விஷயத்தை விடுங்க. இப்போது பார்த்தீங்கன்னா சிட்டியில் எங்கே பார்த்தாலும் அரசாங்கத்துக்கு மக்கள் மேலே ரொம்ப அக்கறை அதிகமாகி, நீங்கள் ஹெல்மெட் போடுங்க, ஹெல்மெட் போடலாம் உங்கள் உயிர் ஆபத்து வரும், உங்களுக்கு உங்கள் உயிர் போயிடும், உயிர் ரொம்ப முக்கியம், உங்கள் மேலே நாங்கள் ரொம்ப அக்கறையாக இருக்கோம், ஆக்சிடென்ட் நிறையா ஆகுது, அதனால் நீங்கள் சொல் பேச்சு கேட்கலாம், நாங்கள் கடுமையாக நடந்துப்போம்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போடலாம் 1000 ரூபா ஃபைன் போடுறாங்க. அதனால் ஜாக்கிரதையாக ஹெல்மெட்டை போட்டே போங்க. இதை சொல்லணுன்னு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.